Hi viewers, happy Mother's Day to all of you. இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். ராஜா சாருடைய கவித்துவம் மிகுந்த அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே அந்த பாடல் தான் மதர்ஸ் டே பொக்கேயா அனுப்பப்பட்டு இருக்கு. ஆனா ராஜா சாரே லிரிக்ஸ் எழுதின இன்னொரு பாடல் இருக்கு. பொண்ணை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா. அந்த பாடல்ல எல்லாரும் இயல்பா அம்மாவை பத்தி என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே வெளிப்படுத்திருப்பாரு. எல்லார் மனசுலயும் எதார்த்தமா இருக்கிற கில்ட் ஃபீலிங் அம்மா நமக்கு நிறைய செஞ்சிருக்காங்க, நம்ம எதுவும் திருப்பி செய்யலையே என்பதுதான். அது அப்படியே பொண்ணை கேட்கும் வாயில் சேலை கேட்ட ஆத்தா நூலை கூட உனக்கு நான் வாங்கி தந்தது இல்லையே, பிள்ளை பெத்த நோவை எந்த பிள்ளை தீத்தது உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உண்மையும் கூட ராஜா சாரே அவருடைய அம்மாவுக்கு பெருசா எதுவும் ரிட்டர்ன் செய்ததே இல்லை என்று வருத்தப்பட்டிருக்காரு. நானும் என் அண்ணன் பாஸ்கரும் சென்னைக்கு வருவதாக முடிவு செய்து, அம்மா நாங்கள் சென்னைக்கு போக வேண்டும், எங்களுக்கு காசு வேணும் என்று கேட்டால் வீட்டில் இருந்த ரேடியோவை, அந்த நேரத்தில் 800 ரூபாய் பெருமானமுள்ள ஒரு ரேடியோவை 400 ரூபாய்க்கு விற்று இந்த 400 ரூபாயையும் எங்கள் கையில் கொடுத்து, போதுமாப்பா உங்களுக்கு அது என்று கேட்டு வழி அனுப்பி வைத்தார்கள். அந்த தாய் வீட்டு செலவுக்குப்பா ஒரு நான் 200 ரூபாய் வச்சுக்கிறேன், உங்களுக்கு 200 ரூபாய் கொடுத்தா போதுமாப்பா என்று கேட்டிருக்கலாம் அல்லவா? கேட்கவில்லை. கையில் இருந்தது அத்தனையும் கொடுத்து விட்டார்கள். இதை எந்த கல்லூரி தர முடியும்? இந்த பண்பை இதுதான் கற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. அது என்னுடைய தாயிடம் நிறையவே இருந்தது. இப்படிப்பட்ட தாய்க்கு என்னுடைய மனைவி அவர்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு வருகின்ற நேரத்தில் முக்கியமாக நான் எங்கேயுமே சொல்லாத ஒரு விஷயத்தை இங்கே சொல்லுகிறேன். என் அம்மாவிற்கென்று நான் லட்சமாக சம்பாதித்து கொண்டிருந்த நேரத்தில் கூட ஒரு சிறிய நகையோ, ஒரு காதணியோ, ஒரு தங்கமோ, ஒரு புடவையோ, ஒரு துணிமணியோ எதுவுமே எடுத்து கொடுக்கவில்லை. அவர்களும் கேட்டதில்லை. ஒரே ஒரு முறை என்னிடம் வந்து, அப்பா எனக்கு கொஞ்சம் பணம் வேணுமேப்பா. அம்மா உங்களுக்கும் எனக்கும் எதுக்குமா பணம் அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லைப்பா எனக்கு வேணும்ப்பா. யார் எதுக்குன்னு தெரியல. எவ்வளோம்மா பணம் வேணும்? அவங்க ரொம்ப பெரிய தொகையை கேட்க போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு தயங்கி இல்லைப்பான்னு ரொம்ப இழுக்கிறாங்க. சொல்லுங்கம்மா, பரவாயில்ல, சொல்லுங்க. ஒரு 2000 ரூபா பணம் வேணும்ப்பா அப்படின்னாங்க. எனக்கு பயங்கரமான உள்ளுக்குள்ள சிரிப்பு. என்னம்மா இப்படி கேட்குறீங்க? 2000 ரூபாயா அப்படின்னு ஆக்ட் பண்ணுறேன் நான். 2000 ரூபாய்ப்பா? ஆமாப்பா ரொம்ப கேட்டேனா? இல்லைம்மா 2000 ரூபாய் கொடுத்துட்டு சிரிச்சுட்டு போனேன். அந்த ஒரே ஒரு முறை தான் அது நடந்திருக்கிறதே தவிர என்னுடைய மனைவியை பற்றியோ எந்த குறையும் சொல்லாமல், மனைவிட்ட எல்லா பொறுப்பும் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். பொறுப்பு இப்பெல்லாம் போயிருக்கும் பொழுது, என்னப்பா நான் இருக்கிறப்ப எதுக்கு எல்லா பொறுப்பும் அவளே பார்க்கணும், நான் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அந்த பண்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு தாயை வந்து ஒரு சிறு குறை என் மனைவியை பற்றி அம்மா என்னிடம் முறையிட்டதில்லை. அதே போல என் மனைவியும் என் அம்மாவை பற்றி எந்த வார்த்தையுமே சொன்னதில்லை. அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொண்டு வந்தாள். அம்மா இருக்கும் பொழுதே, அம்மா இறந்து போனதாக எனக்கு படத்திலே சிச்சுவேஷன் சொன்னா, உன்னை போல ஆத்தா என்ன பித்து போட்டா, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா, சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது, சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது, பொன்ன போல ஆத்தா என்ன பெத்து போட்டா. அவங்க இருக்கும் பொழுதே இந்த பாடலை ரெக்கார்ட் செய்து அவர்களுக்கு, அம்மா அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி பாட்டை போட்டு காட்டுறேன். பாட்டை கேட்டுட்டு, என்னப்பா அப்படின்னாங்க. இல்லைம்மா படத்தில் சிச்சுவேஷன் அந்த மாதிரி அப்படின்னா, கண்ணில் தண்ணியாக கொட்டுது அம்மாவுக்கு, அம்மாவுடைய பாட்டு கேட்டு. அந்த மாதிரியான ஒரு தாய் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாதுமா. எனக்கு மாணவிகளே, நீங்களெல்லாம் தாய் தான், எனக்கு தாயாவீர்கள் அல்லவா? வெறும் சாதம், தண்ணி, பச்சை மிளகாய், உப்பு, வெங்காயம், அவ்வளோதான். அந்த ருசி என் வாழ்நாளிலே ரொம்ப டெலிஷியஸ் ஃபுட்டு வந்து அன்னைக்கு சாப்பிட்டது தான். அந்த மாதிரி ஒரு தாய் உலகத்தில் கிடையவே கிடையாது. பொன்ன போல ஆத்தா என்ன பெத்து போட்டா. இவர் ஹார்மோனியத்தை தொட விட மாட்டாரா இவங்க அண்ணன்?
தொடக்கலாமே தவிர தொட்டுக்கிட்டு இந்த பெல்லோஸ் எல்லாம் விளையாட வச்சுக்க முடியாது. அம்மா தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களாம், கொஞ்சம் வாசிக்க விடு இந்த பிள்ளைய. சின்ன பையன், ஒரு அம்மா கூட படுத்து தூங்குற பையன். எதுக்குன்னு கேட்டிருக்காரு. தூங்கும் போதெல்லாம் விழாவில் வாசிக்கிட்டே இருக்கான்ப்பா 6 மணி. என் விழாவில் அவனை வாசிக்க விடுன்னா அந்த அவ்வளோ இளையராஜா அவரு. இன்றளவும் அவருடைய அம்மா மறைந்து விட்ட பிறகும் கூட ராஜா சார் எங்கேயாவது வெளியில போறதுன்னா அம்மாவோட போட்டோக்கு முன்னால போய் நின்று போயிட்டுறேம்மா அப்படின்னு ஒரு பாய் சொல்லிட்டு தான் கிளம்புறது வழக்கமா. அம்மாவை பத்தி இவ்வளோ சொல்ற நீங்க அப்பாவை பத்தி அதிகமா குறிப்பிடுறது இல்லையே அப்படின்னு ஒரு நபர் அவர்கிட்ட கேட்ட பொழுது 9 வயசுலயே அப்பா தவறிட்டாரு, அதனால அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்னோட லைஃப்ல பெருசா இல்ல அப்படின்னு யதார்த்தமான ஒரு பதில ராஜா சார் சொல்லியிருக்காரு. ஆனா எத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியாது. யாருக்கு யார் எழுதுவது அப்படின்னு ஒரு புக் ராஜா சார் எழுதியிருக்காரு. அதுல இருந்து கிடைத்த ஒரு தகவல், ராஜா சார் அவருடைய அப்பாவுக்கு 3வது மனைவியின் மகன் தான். இதுதான் அம்மாவுக்கும் அப்பாவுக்குமான வித்தியாசம். சாதாரண பெண்கள் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் 2வது கணவர் 3வது கணவர்னு போறது கிடையாது. குழந்தைய வளர்க்கறத ஒரு பொறுப்பா ஒரு வைராக்கியமா பெண்கள் எடுத்துக்கிறாங்க. கணவர்கள் ஒத்துழைத்தாலும் ஒத்துழைக்காட்டாலும் அப்பாக்கள் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொண்டு வருவாங்க. அப்பா இன்றியமையாத உறவு தான். இன்றைய காலத்துல அம்மாக்களும் வேலைக்கு போறாங்க. ஆனா ரெண்டுத்துலயும் ஒரு வித்தியாசம் இருக்கு. போற இடம் எல்லாம் ஆமை தன்னோட ஓட்டை சுமந்துக்கிட்டே போற மாதிரி எந்தெந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் கூட அம்மாக்கள் அம்மா என்ற உணர்வையும் பொறுப்பையும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஆமை ஓட்டை சுமக்கிற மாதிரி இவங்க வீட்டை சுமந்துக்கிட்டே தான் போறாங்க. இந்த அம்மாங்கிற கேரக்டர் மேல அதிக வலி வேதனைகளையும் சுமைகளையும் ஏத்தி தான் வச்சிருக்கு. 10 மாசம் சுமந்து அவதான் பெத்தாகணும். அது போக இந்த சொசைட்டியும் மனிதர்களும் மேலும் மேலும் அவ மேல எதிர்பார்ப்புகளையும் சுமைகளையும் ஏத்தாமல் இருப்பதுதான் அம்மாக்களுக்கு நம்ம செய்யற மிகப்பெரிய உதவியா இருக்க முடியும். இன்றைய உலகில் அம்மாக்களும் அப்பாக்களும் 2 பேரும் தான் வேலைக்கு போறாங்க. அப்பாக்களுக்கு இருக்கிற அதே பிரஷர், டென்ஷன், உடல் சோர்வு இதெல்லாம் அம்மாக்களுக்கும் இருக்கும். ஆனா அம்மாக்களை நம்ம தியாகத்தின் சின்னமாக, அன்பின் உருவமாக கட்டமைச்சிருக்கோம். எவ்வளவு லேட்டா டயர்டா வந்தாலும் கூட உன் கையால டீ சாப்பிட்டாதான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நீ எவ்வளவு லேட்டா தூங்க போனாலும் பரவாயில்ல, காலையில நீ எந்திரிச்சு பால் காய்ச்சினாதான் வீடே எந்திரிக்கும். உங்க கையால டிஃபன் சாப்பிடுறது அதை விட இன்பம் எதுவுமே இல்லை. இப்படி எல்லாம் எதிர்பார்ப்புகளை வைக்காம முடிந்த அளவு அம்மாக்களுக்கு உதவுவதுதான் அவங்களுக்கு செலுத்துற மரியாதை, அவங்களுக்கு செலுத்துற அன்பு, பாசம் எல்லாமே. அதாவது அம்மாக்கள் போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சிலை வடிக்கிறதுக்கு பதிலா அம்மாக்கள் இருக்கும் பொழுது அவங்க மேல உள்ள சுமைகளை குறைக்கும் விதமாக அவங்களுக்கு உதவிகளை செஞ்சு அவங்களுடைய அந்த சேலஞ்சஸை, சவால்களை பகிர்ந்துக்கிட்டு சில எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு அவங்களுக்கும் ஆசாபாசங்கள், விருப்பு வெறுப்பு இதெல்லாம் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மதிப்பளித்து வாழ்வதுதான் அம்மாவுக்கு செலுத்துற மிகப்பெரிய அன்பு, உதவி எல்லாமே. இந்த பதிவை ராஜா சார் ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து சுவாரஸ்யமான தகவல்களோடும் ராஜா சாரோடும் பயணிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சிடுங்க. நான் என்னோட அம்மாவோட செலவிட்ட இன்பமான தருணங்களை உங்களிடம் பகிர்ந்துகிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்யறேன்.